அனைவருக்கும் வணக்கம். ஐம் டாக்டர் ஜெயராணி காமராஜ், வடபழனி ஆகாஷ் குழந்தையின்மை சிகிச்சை மையத்தின் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். இன்று வயதான பெண்கள் தங்களுடைய ஜெனட்டிக் குழந்தை பேறு பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன? இன்று வயது 40 ஆனாலே அந்த கருமுட்டைகள் எண்ணிக்கை குறைவாகிறது. கருமுட்டைகளுடைய கருவாக்கும் திறன், அதாவது அதனுடைய ஃபர்டிலிட்டி பொட்டென்ஷியல் குறைவாகிறது. ஸோ இந்த பெண்கள் குழந்தை பேறு பெறுவது எப்படி? இதற்கான வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த கருமுட்டைகள், அந்த பெண்ணிடம் இருக்கிற வயதான முட்டைகளை வயது குறைவாக மாற்றி அதனை திறம்பட செயல்படுவது, அதாவது அதை ரெஜுவினேட் பண்ணி ரீஜென்ரேட் பண்ணுவோம். அதாவது இருக்கிற குறைவான அந்த கருமுட்டைகளை புதுப்பித்து புதிதாக கருமுட்டைகளை உருவாக்கும் முறை தற்காலத்தில் உள்ள நவீன சிகிச்சை முறையான ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக ஓவேரியன் ரிஜுவனேஷன் செய்வதன் மூலமாக 40 வயதை கடந்த பெண்களும் தங்களுடைய வயதான முட்டைகளை இளமையாக்கி அதனுடைய கருத்தரிக்கும் திறனை அதிகப்படுத்தி இயற்கையாக கருத்தரிப்பதற்கோ அல்லது செயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கான வழிமுறைகளை கொடுக்கிறது ஸ்டெம் செல் தெரப்பி. ஸோ ஓவேரியன் ரெஜுவனேஷன் வித் ஸ்டெம் செல் இன்று இருக்கிற நவீன சிகிச்சை முறைகளில் அட்வான்ஸ்டு முறை. இந்த முறையில் 40 வயதையும் கடந்த பெண்கள் தங்களுடைய ஜெனட்டிக் குழந்தை பேரை பெற முடியும். ஸ்டெம் செல் தெரப்பி பெண்களுடைய வயதான முட்டைகளை இளமையாக்கி தங்களுடைய வாரிசுகளை உருவாக்குவதற்கு உதவியாக அமைகிறது.